ரீசெண்டாக ஒரு கஸ்டமர் சென்னைக்கு அவுட்டர்லேருந்து அவங்களுடைய ஃபார்ம் ஹவுஸ்க்கு 2 கேமரா போடணும், 2 ஆர் 3 கேமராஸ் ஃபிக்ஸ் பண்ணணும், வர முடியுமான்னு கேட்டாங்க. சரி ஓகே, நான் வந்து ஃபிட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு நாங்கள் தாராபுரம்லேருந்து சென்னை நோக்கி கிளம்பிட்டோம். சரி கூடவே நம்ம கேசவனையும் கூட்டிகிட்டு போனேன். நம்ம கேசவன் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் இந்த வேலை தான் செஞ்சான். பட் ஆனால் சைட்டுக்கு போனதுக்கப்புறம் எழுப்பிவிட்டு அவனை எல்லா வேலையும் வேலை வாங்கிட்டு நம்ம அவங்ககிட்ட. சென்னையிலேருந்து யார் கூப்பிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ஒரு 4-5 இயர்ஸாக தமிழ் அண்ட் கன்னடா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் எல்லா ஃபிலிம்லேயுமே ரொம்ப பேக் போனாக வரக்கூடிய ஒரு ஆள் தான் இவங்க. இவங்க நேம், இவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க எதுவுமே சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறதுன்னு மட்டும் சொல்லிக்கப்பான்னு சொல்லிட்டாங்க. அந்த காரணத்தினால அதை மட்டும் தான் சொல்கிறேன், வேறு எதுவும் சொல்லலை. 2 கேமரா கேட்டாங்க அவங்க ஃபார்ம் ஹவுஸ்க்கு. 2 ஆர் 3 கேமராஸ் சொன்னாங்க. நம்ம கொண்டு போயிட்டோம் கேமரா. பட் 2 கேமரா மாட்டி கொடுத்துட்டோம். இந்த கேமராவுடைய மெயின் ஃபியூச்சர் என்ன பார்த்தீங்கன்னா, பவர் சப்ளை வேண்டியதே இல்லை. கேமரா 350 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். பவர் சப்ளை தேவையில்லை அப்படின்னா கேமராவில் வந்து சோலார் பேனல் வருது. ஸோ சோலார் பேனலோட இயங்கும். நைட் டைமில் வந்து உள்ள ஒரு பேட்டரி இருக்கனால பேட்டரியில் இயங்கும். பகலில் சோலார், நைட் டைமில் பேட்டரி. ஸோ பவர் சப்ளை தேவையில்லை கேமராக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டோர் ரொட்டேட்டிங் கேமரா 350 டிகிரி ரொட்டேட் பண்ணலாம். அப் அண்ட் டவுன் 90, லெஃப்ட் ரைட் 350 டிகிரி. நெக்ஸ்ட்டு இந்த கேமராக்குள்ளேயே சிம் கார்டு போட்டுக்கலாம். மெமரி கார்டும் கேமராக்குள்ளேயே போட்டுக்கலாம். சிம் கார்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஆக்சஸ்க்காக நம்ம ரீசார்ஜ் பண்ணி ஏதோ ஒரு சிம் போட்டுக்கலாம். அப்புறம் எஸ்டி கார்டு வந்து டேட்டா ஸ்டோரேஜ் ஆகும், அதாவது வீடியோ ஸ்டோர் ஆகிறதுக்காக உள்ள எஸ்டி கார்டு போடுறோம். 256 GB வரைக்கும் எஸ்டி கார்டு சப்போர்ட் பண்ணும். நான் பர்ச்சேஸ் பண்ண கேமரா வாங்க போய் ஓப்பன் பண்ணிட்டு அசம்பிள் பண்ணி எஸ்டி கார்டு, மெமரி கார்டு எல்லாமே போட்டு ஒரு சின்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோம். என்னென்னா, வோடாஃபோன் அண்ட் ஜியோ டவர் சுத்தமாக கிடைக்காதனால சிம் டிடெக்ட் ஆகவே இல்லை. டவர் கிடச்சும் டிடெக்ட் ஆகாமல் போயிடுச்சு. ஏன்னா டவர் கொஞ்சம் ரேஞ்ச் கம்மியாக இருந்ததுனால. அங்கே ஏர்டெல் டவர் நல்லா இருந்து ஏர்டெல் சிம் போட்ட உடனே ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ட்ரூவியூ அப்படிங்கிற கேமரா அவுட்டோர் 4G கேமரா. ட்ரூ கிளவுட் அப்படிங்கிற ஆப் மூலிமா இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மீன்ஸ் லெஃப்ட் ரைட்டு அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணுறது. நைட் டைமில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வரும். வேணால் கலரில் வர மாதிரி செட் பண்ணிக்கலாம். நைட் டைமில் லைட் 2 எரியும். ஏதாவது மூவ்மெண்ட் ஆனால் நம்ம உடனே அலர்ட் வர மாதிரி செட் பண்ணிக்கலாம். அங்கே வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகும். நம்ம பேசினா கேமராலையும் கேட்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 அடி அந்த ஹைட்டில் மாட்டினா கரெக்டாக இருக்கும். நாங்கள் சொல்லிவிட்டோம், ஒரு 2 போஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருங்க 15 அடிலின்னு. அவங்க 16 அடி போஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம போயிட்டு ஒரு 4 அடி கட் பண்ணிட்டு 1.5 அடி போஸ்ட்டு கீழே இறக்கிட்டு 10 அடி மேலே வர மாதிரி கேமராவை குழி தோண்டி கேமராவை ஃபிட் பண்ணிவிட்டோம் அந்த போஸ்டரில். என்ட்ரன்ஸில் ஒரு கேமரா, உள்ள ஒரு கிணறு ஒன்று இருந்துச்சு. அந்த கிணத்துக்கு பக்கத்தில் இன்னொரு கேமரா, 2 கேமரா மாட்டி விட்டோம். சின்ன லெவலில் ஃபார்மிங் பண்ணுறதுனால அந்த கிணத்தொட்டி இன்னொரு கேமரா கேட்டாங்க. கேமரா ஃபிட் பண்ணி கொடுத்துட்டோம். அவங்க லெஃப்ட் ரைட் அப் அண்ட் டவுன் என்னென்ன வேணுமோ எல்லாமே பண்ணி பார்த்துட்டு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, மெயினாக இந்த கேமராவை வந்து மழை வெயில் எதுவுமே பண்ணாது. ரொட்டேட் பண்ணிக்கலாம். மெயினாக சிம் கார்டு உள்ளேயே போட்டுக்கிறோம். இந்த மாதிரி டாங்கில் அந்த மாதிரி விஷயம் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் கண்டிப்பாக போஸ்டரில் தான் உட்கார வைக்கணும்ட்டு இல்லை. ஏதாவது மூங்கில் இருந்தால் கூட உட்கார வச்சுக்கலாம். ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கான மூங்கில். அப் டு ஒரு 1.5 இன்ச்சிலேருந்து ஒரு 4 இன்ச் வரைக்கும் ஏதோ ஒரு போஸ்டரோ மூங்கில் எது இருந்தாலும் அதெல்லாமே செட் பண்ண வச்சுக்கலாம். 4 இன்ச்சுக்கு மேலே பைப் வாங்கினா நம்ம கேமராவை அதில் நம்ம கிளாம்ப் வந்து உட்கார வைக்க முடியாது, டைட் பண்ண முடியாது. 1.5 இன்ச் போஸ்டர் இருந்ததுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. 4 இன்ச் போஸ்ட் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா டைட்னஸ் பண்ண முடியாது. இந்த கேமராவுடைய காஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 11,000 ரூபா ப்ளஸ் இன்ஸ்டலேஷன் சார்ஜ் வரும். இப்போ எந்த ஊர்லேருந்து கூப்பிட்றீங்களோ அவங்க வந்து ஃபிட் பண்ணோம்னா அதுக்கு இன்ஸ்டலேஷன் சார்ஜ் அதுக்கு மாதிரி நம்ம வாங்கிக்குவோம். இந்த கேமராவோட காஸ்ட் 11,000 ரூபா. ட்ரூவியூ அப்படிங்கிற கேமரா. வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில் அதில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். எங்களோட ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. சைட்லலாம் முடிஞ்சுது. ஸோ நாங்கள் மெட்டீரியலாக பேக் பண்ணி வச்சுட்டு அந்த கேமராவை நம்ம எப்படி ஃபிட் பண்ணிக்கிறோம், போஸ்ட்டுக்கு மேலே கேமரா எப்படி இருக்குது, மீன்ஸ் அந்த சோலார் பேனல் எப்படி இருக்குது எல்லாமே இந்த வீடியோ நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கஸ்டமர் நம்ம ஃபிட் பண்ணதுக்கப்புறம் வீடியோ அட்டாச் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ கிளாரிட்டி ஆஃப் த வீடியோ நாங்கள் அட்டாச் பண்ணல. பழைய வீடியோ பாருங்கள், நான் அந்த வீடியோட கிளாரிட்டிலாம் போட்டு